எல்லாரும் சேர்ந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ராவ டார்கெட் பண்ணி தான் வந்து ஓட்டு போட்டாங்க இந்த மாரி நாமினேஷன்ல. அந்த சைடு இருக்கிற மத்தவங்கள்ல பார்த்தீங்கன்னா. ஏன்னா, இவங்க கம்பைன்டா விளையாடுறாங்க. கம்பைன்டா விளையாடுறாங்க. கணவன் மனைவியை உள்ளே அனுப்பியது பிக் பாஸுடைய தவறா இல்லையாங்கிறத அடுத்து பார்த்துக்கலாம். கணவன் மனைவியா உள்ள அனுப்புறாங்க. ஒரு கன்டென்ட்டா இருக்குமே, ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் உள்ள வந்து ஒரு அட்ராக்ஷன புல் பண்றதுக்காகவே ஒரு கண்டஸ்டன்ட்ங்க வந்து வைல்ட் கார்ட்ல புருஷன் மாட்ட 2 பேரும் உள்ள சேர்ந்து போயிருக்காங்கப்பா. என்னய்யா இது? என்னய்யா இதுன்னு ஒரு இத ஹைப்ப கிரியேட் பண்றதுக்காக ஒரு இது பண்ணியிருக்காங்க அவங்க. அவ்வளதான். உள்ள போய் நீங்க 2 பேரும் ஒண்ணா தான் ஆடணும்னு யாராவது சொன்னாங்களா? நீங்க 2 பேரும் உங்களுடைய சாய்ஸ்ல நீங்க வேணும்னே சேர்ந்து, சேர்ந்து அங்கங்க ஒட்டிக்கிறீங்க. நீங்க நெனச்சா தனியா கூட ஆடலாம். பண்ணலாம்ல. அத வந்து எல்லாரும் நோட்டீஸ் பண்ணி பாயிண்ட் பண்றாங்க. அதுல விக்ரம் ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தாரு. நான் ஒரு இடத்துல உடைஞ்சு போய் ஒரு நாள் வந்து அந்த அந்த டாஸ்க்கு அப்புறமா உட்கார்ந்திருக்கும்போது, எனக்கு லோன்லினஸ் அன்னைக்கு தான் ஹிட் ஆச்சு இந்த வீட்ல. தனிமைனா எப்படி இருக்கும்ன்றது. அப்ப அப்படி திரும்பி பார்க்குறேன் 2 பேரும் கக்கன்னு சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு இந்த வீட்ல வந்து உள்ள வந்து கிரியேட் பண்ற ரிலேஷன்ஷிப்ன்றத தாண்டி வெளிய இருந்தே உள்ள வரும்போதே ஒரு பாண்டோட உள்ள வந்து இந்த பாண்டுக்கும் எனக்கும் சண்டையே ஆக வாய்ப்பில்ல. எதிரா நாங்க போக வாய்ப்பே கிடையாது. எங்கள பிரிக்கவே முடியாதுன்னு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கா 2 பேரும் ஒண்ணா விளையாடும்போது, அது எவ்வளோ பெரிய அன்ஃபேரான ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு 2 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு அப்படிங்கிறது. அதனால இவங்க 2 பேரும் ஒண்ணா ஆடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஓட்டு போடுறேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா அத ஓப்பனா சொல்லி, விக்ரம் போட்ட ஓட்டுங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயமா பார்த்துச்சு. அது வந்து கனியும் அதே மாரி தான் போட்டாங்க. ஸோ இந்த மாரி வந்து அவங்களுக்கான ஓட்ஸே வந்து ஒரு 4, 5 ஓட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இவங்களுக்கு.